So hey hi hello welcome to everyone. So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா analytical geometry ல இருக்கக்கூடிய third sum தான் பார்க்க போறோம். So வாங்க டக்குனு வீடியோக்குள்ள போகலாம். So third question என்ன அப்படினு பாத்தீங்கன்னா find the equation of a plane passing through the midpoint 3,1,2 and at the right angles to OP where O is the origin. So இந்த மாதிரியான क्वेश्चंसலாம் பாத்தீங்கன்னா நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி கொஷின்ஸை நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிக்கிட்டே வந்துடலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எப்பவும் போல கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்குறாங்க அப்படின்றத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம பண்ண வேண்டிய விஷயம் நமக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன கேட்குறாங்க, கொஷினில் என்ன தாங்க கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துடலாம். ஓகே, ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் அ பிளேன். ஓகேங்களா? ஒரு பிளேனோட ஈக்குவேஷனை நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னா பாசிங் த்ரூ த பாயிண்ட் பி ஆஃப் 3,1,2. ஸோ அந்த பாயிண்ட் வந்து அந்த பிளேன் வந்து பாஸ் ஆகுது இல்லையா? ஸோ அந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளேன் வழியாக பாஸ் ஆகுது. ஸோ அந்த பாயிண்ட் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 3,1,2ல இந்த வழியாக இந்த பாயிண்ட் வழியாக தான் என்ன ஆகுது அப்படின்னா அந்த பிளேன்லேருந்து பாஸ் ஆகுது. ஓகேங்களா? ஓகே, அண்ட் அட் த ரைட் ஆங்கிள் டு ஓபி வேர் ஓ இஸ் த ஒரிஜின். ஸோ அந்த பாஸ் ஆகக்கூடிய இது வந்து நமக்கு எப்படி ஃபைனலாக கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரைட் ஆங்கிள் வந்து மேக்கப் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ மேக் பண்ணுது. ஸோ இந்த இடத்துல இன்னொன்று ஒன்று சொல்லியிருக்காங்க, என்னன்னு பாருங்க, O to P. ஓகேங்களா? ஸோ அந்த O to P அப்படின்னா O அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜின். சரிங்களா? ஸோ இந்த டயக்ராம்ல பாருங்க, இப்போ இதுதான் உங்களுக்கு எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இருக்கு. இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங், அதாவது ஒரிஜின் வந்து இங்கே இருக்கு. சரிங்களா? இப்போ பாருங்க, இங்கே வந்து ஒரு பிளேன் இருக்கு. இமேஜின் பண்ணிக்கோங்க, இந்த பிளேன் வழியாக பாஸ் ஆகிற பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே மீட் ஆகுதுன்னா ஒரிஜினில் மீட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இதனுடைய பாயிண்ட்ஸை வந்து அவங்க ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க, 3,1,2. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த பிளேனுடைய ஈக்குவேஷனை தான் நம்ம என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்மளுடைய வேலை முடிஞ்ச மாதிரி தான். ஓகேங்களா? ஓகே, ஸோ இதை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு கொஷின் நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் சொல்யூஷனில் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்க்க கொஞ்சம் அழகாக நீட்டாகவும் இருக்கும். ஸோ உங்களுக்கு மார்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக கிடைக்கும். சரிங்களா? we have equation of a plane passing through a given point is. ஸோ இப்போ பாசிங் த்ரூ பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின்ல ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ சப்போஸ் இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா அதுக்கான ஒரு கண்டிஷனும் அதுக்கான ஒரு ஃபார்முலாவும் இருக்கு. ஸோ அதை நம்ம முதல்ல பார்த்துட்டு வந்துடலாம். ஓகே, தேர்ட் கண்டிஷன் தான் நம்ம இந்த மாதிரியான சம்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். பாருங்க, ஈக்குவேஷன் ஆஃப் அ பிளேன் பாசிங் த்ரூ அ கிவன் பாயிண்ட் இஸ் a into x minus x1 plus b into y minus y1 plus c into z minus z1 equal to 0. இப்போ பாருங்க, கொஸ்டின்லயே நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, பாசிங் த்ரூ அ கிவன் பாயிண்ட்னு கொடுத்துருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து இதை இமேஜின் பண்ணிக்க முடியல, சப்போஸ் ஒரு மாதிரி மறக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு நீங்க சப்போஸ் எந்த மாதிரி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா இங்க பாருங்க, கொஸ்டின்ல என்ன இருக்கோ அதாங்க உங்களோட ஃபார்முலாவும். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இதுல இருந்து இது வரைக்கும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். இதுல ஒண்ணுமே கிடையாது. A இருக்கு, B இருக்கு, C இருக்கு, இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் தென் x minus x1, y minus y1, z minus z1. Aக்கு வந்து x, Bக்கு வந்து y, and Cக்கு வந்து z. ஓகேங்களா? ஒன்னுல இருந்து ஒன்று மைனஸ் பண்ண போறோம். zல இருந்து z1, xல இருந்து x1, yல இருந்து y1. கடைசியா ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி போட்டோம்னா இதான் நம்மளுடைய தேர்ட் கண்டிஷன். ஸோ இந்த எல்லா நோட்ஸையுமே நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா உங்களுக்காக ஒரு தனி வீடியோவாக போட்டிருப்பேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப கிளியராக புரியும். ஓகே, கண்டிஷன் பார்த்தாச்சு. இப்போ சம்குள்ள வந்துடலாம். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வரைக்கும் எழுதிட்டு இதை நீங்கள் ஈக்குவேஷன் ஒன்றா நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் கிவன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் எழுதணும் இல்லையா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, பாயிண்ட் கொடுத்துருக்காங்க 3,1,2 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ சைடில் எழுதிக்கோங்க, கீழே கூட எழுதிக்கோங்க, நோ ப்ராப்ளம். தேர்ஃபோர் ஈக்குவேஷன் 1 பிகம்ஸ் என்ன ஆகுது அப்படின்னா இங்க பாருங்க, இந்த 3,1,2 அப்படின்றது எல்லாமே x1 y1 z1. சரிங்களா? இங்க மேல நான் எழுதி காட்டுறேன், x1 y1 and z1. ஓகேங்களா? x1 y1 z1. ஸோ நம்ம என்ன பண்ணணும், இந்த வேல்யூஸ் எல்லாம் இங்க இருக்கக்கூடிய இந்த ஃபார்முலாவை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சப்ஸ்டியூட் பண்ணணும். சரிங்களா? இப்போ சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு என்ன ஈக்குவேஷன் கிடைக்கும், a into x minus 3 plus b into y minus 1 plus c into z minus 2 equal to 0. இதை என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க செகண்ட் ஈக்குவேஷனா நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் therefore the direction ratio of OP is 0 minus 3. ஓகே, ஸோ டைரக்ஷன் ரேஷியோவை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு இதுதான் நமக்கு இங்கே இந்த பாயிண்ட் வந்து ஒரிஜின் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இது எல்லாமே வந்து எங்கே கடைசி மீட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ மீன் அந்த 0 அப்படின்ற பாயிண்ட்ல தான் வந்து மீட் ஆகும். ஸோ 0 1 2 3 அப்படின்னு நீங்கள் ஸ்டார்ட் ஆகுமா? ஸோ இந்த இடத்துல தான் நமக்கு அந்த ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஸோ இது இங்கே வந்து இந்த பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இங்கே வந்து பாருங்க, இங்கே என்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, 3,1,2 கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து எல்லா பாயிண்ட்டுமே எதோட தான் மீட் ஆகுது, 0 தானே மீட் ஆகுது. அப்போ நான் என்ன பண்ணிக்கலாம்னா 0 minus 1 ஐ மீன் இந்த வேல்யூஸ் எல்லாமே 0வோட மைனஸ் பண்ணிக்கணும். சரிங்களா?
அப்போது 0 - 3 0 - 1 0 - 2 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஓகேங்களா, அதுதான் நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா எழுதிருக்கேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டைரக்ஷன் ரேஷியோஸ். அப்போ பாருங்க 0 - 3 கிடைக்கும், அண்ட் 0 - 1 கிடைக்கும், அண்ட் 0 - 2 கிடைக்கும். ஸோ இது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சால்வ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா எனக்கு இங்கே -3 கிடைக்கும், இங்கே -1 கிடைக்கும், அண்ட் -2 கிடைக்கும். எல்லாமே நெகட்டிவ்ல தான் கிடைச்சிருக்கு. ஓகே, நோ ப்ராப்ளம். இதான் நம்மளுடைய ஆன்சருமே கூட. அண்ட் ஈக்குவேஷன் 2 becomes, இப்போ நம்ம எப்படி இந்த வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணி ஈக்குவேஷன் 1 becomes நம்ம எப்படி கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி இந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு ஈக்குவேஷன் 2 இந்த வேல்யூஸ் எல்லாத்தையுமே நம்ம ஈக்குவேஷன் 2ல சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேங்களா, அப்போ பாருங்க, நான் இந்த வேல்யூஸ் எல்லாத்தையுமே ஈக்குவேஷன் 2ல நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன் அப்படின்னா எங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவேன், அப்சல்யூட்லி இந்த டைரக்ஷன் ரேஷியோஸ் எல்லாமே தான் பார்த்தீங்கன்னா என்னுடைய ABCயோட வேல்யூஸ். எப்பயுமே டைரக்ஷன் ரேஷியோஸ் என்ன அப்படின்னா ABNC வேல்யூ தான் வந்து டைரக்ஷன் ரேஷியோஸ். ஓகேங்களா, இப்போ பாருங்க -3 ஏவோட வேல்யூ ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா -3 கிடைச்சிருக்கு. அதை நான் ஏக்கு இருக்கிற இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். சரிங்களா, அண்ட் தென் பியோட வேல்யூ பாருங்க -1. ஓகேங்களா, இப்போ -1 எங்கே இருக்கு, இங்கே இந்த இடத்துல இருக்கா, ஐ மீன் பி இங்கே இருக்கு இல்லையா. இப்போ இந்த -1 நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த பி இருக்கிற இடத்துல நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். அதாவது இங்கே பாருங்க -1 சொல்லிட்டு இருக்கு. அண்ட் தென் என்னோட சியோட வேல்யூ என்னன்னா -2 இல்லையா. ஸோ இந்த -2 நான் என்ன பண்ணிக்கலாம், இங்கே வந்து நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். அப்போ -2 இன்ட்டு இந்த வேல்யூ இருக்கு. சரிங்களா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, இந்த பாயிண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த பாயிண்ட்டையும் சப்போஸ் உங்களுக்கு வேற ஏதாவது பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா அந்த பாயிண்டோட தான் நம்ம மைனஸ் பண்ணுவோம். இது வந்து ஒரே பாயிண்ட் தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அது எங்கே போய் மீட் ஆகுது அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த 0 அப்படின்ற இந்த ஒரிஜினில் தான் மீட் ஆகுது. ஓகே, ஸோ கிராஃப் வைஸாக பார்த்தீங்கன்னா இது 0 தானே. இப்போ 0ல தான் மீட் ஆகுது அப்படின்றதுனால நான் எல்லாத்தையுமே என்ன பண்ணிக்கிறேன், 0வோட மைனஸ் பண்ணிக்கிறேன். சரிங்களா, அதை பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு வரக்கூடிய ஆன்சர் தான் என்னன்னா ABC, which is nothing but your direction ratios. ஓகே, இப்போ சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் பாருங்க, நம்ம எப்பயும் போல உள்ள வந்து நார்மலாக மல்டிப்ளிகேஷன் சிம்பிளிஃபிகேஷன்லாம் பண்ணோம்னா நமக்கு ஈஸியாக ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா, இப்போ பாருங்க -3xன்னு வரும், அண்ட் -, +, 3 3s are 9, and -y into y என்னது -y, -, into +, ஆகிடும், 1 into 1 1 ஆகிடும், அண்ட் தென் -2 into z -2z, and then - into +, 2 2s are 4 equal to 0 இருக்குது. சரிங்களா, இப்போ இதை இன்னும் கொஞ்சம் சால்வ் பண்ணலாமா, -3x அப்படியே இருக்கட்டும், -y அப்படியே கொண்டு வந்துடலாம், -2z அப்படியே கொண்டு வந்துடலாம், அண்ட் தென் 9 இருக்கு, 1 இருக்கு, 4 இருக்கு இல்லையா, இதை சால்வ் பண்ணி எழுதணும். கரெக்டாக. ஓகே, ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த மாதிரி நம்பராக எழுதிக்கிறேன், அண்ட் தென் இதை வந்து தனியாக எழுதிருக்கேன். ஓகேங்களா, இந்த மாதிரி ஆர்டராக எழுதுனதுக்கு அப்புறமா தான் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 14 அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எழுதிக்கிறேன். அதாவது இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 9 + 1 + 4 என்ன நமக்கு 14. இப்போ 14 அப்படின்னு சொல்லிட்டு எழுந்ததுக்கு அப்புறம் பாருங்களேன், இங்க வந்து மைனஸ் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில எடுத்த உடனே ஒரு மாதிரியே நல்லாவே இல்லை, பார்க்கவே இல்லையா. ஸோ நம்ம என்ன பண்ணணும், வெளியில எடுத்த உடனே என்னடா அது மைனஸ்லாம் இருக்கு அப்படின்னா ஒரு மாதிரியா நல்லாவே இல்லை. ஓகேங்களா, அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த மைனஸ் எல்லாம் எடுத்துடலாமா, ஏன்னா வெளியில எனக்கு மைனஸ் நல்லாவே இல்லை, எனக்கு பிடிக்கல. ஓகேங்களா, அப்போ நான் மைனஸை நான் எல்லா வெளியில எடுத்துட்டேன் அப்படின்னா இங்கே பாருங்க மைனஸ் போயிடுச்சுன்னா இங்கே எனக்கு பாசிட்டிவ் ஆயிடும். இங்கேயும் மைனஸ் இருக்கு, பாசிட்டிவ் ஆயிடும், மைனஸ் இருக்கு, பாசிட்டிவ் ஆயிடும். ஆனால் இங்கே ப்ளஸ் இருக்கு, இங்கே மைனஸ் வந்துடுச்சு. அதாவது நமக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் வேரியபிளுக்கு நெகட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடாது. வந்தது அப்படின்னா அதை நம்ம ஆல்டர்னேட் பண்ணி சைனை வந்து மாற்றிக்குவோம். கரெக்டாக. இப்போ மாற்றும் பொழுது என்ன ஆகும், ப்ளஸ் எல்லாம் நெகட்டிவ் ஆகிடும், நெகட்டிவ்லாம் பாசிட்டிவ் ஆகிடும். இதான ரூல், நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ரூல் தானே இது. அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன், இது ரூல் பிரகாரம் அழகாக மாற்றி எழுதிக்கிறேன். சரிங்களா, அண்ட் தென் இது ஸ்டேட்மெண்ட்டாக கண்டிப்பாக எழுதணும்ல, ஃபைனல் ஆன்சருக்கு எழுதிடலாமா. therefore the 3x plus y plus 2z minus 14 equal to 0 is the equation of the plane. ஓகேங்களா, ஸோ இதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய பிளேனோட ஈக்குவேஷன். ஸோ நம்ம ஈஸியாக என்ன பண்ணிட்டோம், அந்த பிளேனோட ஈக்குவேஷனை நம்ம அழகாக சால்வ் பண்ணியாச்சு. ஓகேங்களா, ஸோ இதான் நம்மளுடைய ஃபைனல் ஆன்சருமே கூட. ஓகேங்களா, ஸோ நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா கொஸ்டின் உங்களுக்கு ஈஸியாக புரியணும். சப்போஸ் நீங்கள் இதெல்லாம் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு அப்படின்னா நீங்கள் இதை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஒரு டஃப்மே இல்லை, பார்க்கறதா கொஸ்டின் வந்து கொஞ்சம் பெருசாகவும் கன்ஃபியூஷனாகவும் இருக்க மாதிரி இருக்கும். பட் ஆனால் நீங்கள் அந்த கொஸ்டினை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவ்வளோ ஈஸியாக நம்ம என்ன பண்ணிடலாம், சமையும் வந்து போட்டுடலாம். ஓகேங்களா, ஸோ எப்பயும் போல் ஃபார்முலா என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் தென் டேரக்ஷன் ரேஷியோ புதுசாக அந்த வீடியோவில் பார்க்குறீங்க இல்லையா. ஸோ டேரக்ஷன் ரேஷியோனா என்ன நான் தெளிவாக சொல்லியிருக்கேன், அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் தென் எந்தெந்த இடத்துல என்னென்ன சப்ஸ்டியூட் பண்ணணும், எந்தெந்த ஈக்குவேஷனுக்கு எந்தெந்த வேல்யூஸ் சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் அழகாக ஈஸியாக இந்த மாதிரி எந்த கொஸ்டின் கேட்டாலுமே நீங்கள் அழகாக அட்டென்ட் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் இன்ட்ரோ ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தான் நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைச்சிக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஃபார் யுவர் லவபிள் சப்போர்ட்.